வணக்கம். கோத்தகுமணிங் கேரளா ஆயுர்வேதிக் சென்டரில் இன்றைக்கு நம்ம டாபிக் என்ன என்று சொன்னால் கடிவஷ்டி. கடிவஷ்டி என்றது பல வகையான மாக்களை இணைத்து குழைத்து அதை ஒரு வட்டமாய் செய்து எங்கெங்க வலி இருக்கோ, நோகல் இருக்கோ, முதுவில், முள்ளந்தண்டில், இடுப்பில் எங்க நோல் இருக்கோ அதுகளுக்கு குளம் போல செய்து பல வகையான தைலங்களை சூடுகாட்டி, அதாவது மகாநாராயணா, முருவந்தி எண்ணெய், கற்பூராதி தைலம், கொட்டாஞ்சுக்காடி தைலம், இதை எல்லாத்தையும் சேர்க்கிறதல்ல. ஒவ்வொரு நோய்க்கு என்னென்ன வலியோ, அவங்க என்ன ஸ்டேஜஸ் ஆன வலியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தைலங்கள் தேர்வு செய்து அதை சூடு காட்டி அதை அந்த குளத்தில் உள்ளுக்கு விட்டு கொஞ்சம் ஒரு லேசான சூட்டோடு விட்டால் இந்த எண்ணெய்கள் உள்ளுக்கு போய் சேர்ந்து எங்கெங்க சரி செய்யணுமோ அத்தனை இடங்களையும் இந்த மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், வெயின்ஸ் அத்தனையும் சரி செய்து இந்த வலியை நீக்கிவிடும். ஆகையினால் இது ஒரு முறை செய்தால் சீராகாது. ஒரு சிலருக்கு 3 முறை, குறைந்து 3 முறை அல்ல 4 மேக்சிமம், ஆக கூடுனது ஒரு 5 முறை செய்யவும். இதை விடாமல் செய்தால் இந்த வலி நீக்கிவிடும். ஆனால் அண்டைய பொழுது ஏர்கானில் படுக்காமல், குளிர் தண்ணி குடிக்காமல் கவனமாக இருக்கணும். பாரமான பொருட்களை தூக்கக்கூடாது அண்டை ஒரு நாள் பொழுது மட்டும். மற்றபடி இந்த கடிவஷ்டி வைத்தியம் ஒரு சிறந்தது. இது இன்று நேற்றல்ல. அந்த காலத்தில் எங்க முதியோர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாரங்களை தூக்கி சுமந்து கட்டிட வேலை, காட்டில் விவசாய வேலை, மரங்களை தூக்குவது இப்படி எல்லாம் செய்து கஷ்டப்பட்ட காலத்தில் சித்தர்களாலேயும் மகான்களாலேயும் இந்த வைத்தியத்தை இந்த மக்களுக்காக தயாரிக்கப்பட்டு இன்றைய நவீன காலத்தில் நமக்கு இது பயன்படுற மாதிரி எங்களுக்கு பல நூட்களில் எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். கடிவஷ்டி ஒரு சிறந்த வைத்தியம். இதை நம்பி நீங்க வரலாம். கீழே எங்கள் தொலைபேசி எண் பதிவில் கொடுக்கப்படும். அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோட வந்து ஆலோசிச்சு உங்கள் குறைகளை சொல்லி உங்கள் உடலில் உள்ள நோய்களையும் வலிகளையும் சீர் செய்ய எங்கள் கட்டணங்கள்லாம் மிக குறைவானது, எல்லா தரமான மக்களுக்கும் உபயோகப்படணும் என்று சொல்லி கோத்தகுமணி மலபார் கேரளா ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரை நாடுங்கள். கண்டிப்பாக உங்கள் குறைகளுக்கு ஒரு தீர்வு காண்பீர்கள். இப்படிக்கு நான் உங்கள் அன்பு மருத்துவர் லிங்கம். நன்றி, வணக்கம்.